சில நேரத்தில் உட்கார்ந்து மொத்தத்தையும் டைப் பண்றதுக்கு முடியாதனால டிக்டேட் பண்ணுவோம். அது 10 நிமிஷம் கழிச்சு மெதுவா சொல்லும். யுவர் ஆக்சென்ட் can't be understood, can you repeat it அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. சொத்து இத்தனை 1000 கோடி சொத்து, அத்தனை 1000 கோடி சொத்து. அதிபர், முதல்வர், பிரதமர் இந்த பதவிங்களாம் மனிதர்களாக ஒன்று சேர்ந்து கொடுக்கின்ற பதவிங்கயா. ஒரு 10 மனுஷருங்க ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நீ அதிபர் அப்படின்னு சொன்னா அவங்க அதிபர். அந்த 10 மனிதர்கள் நாளைக்கே வேணான்னு சொல்லிட்டா அவங்க அதிபர் இல்ல. அவ்வளவுதான். நீங்கள் முன்பை விட அழகாக இருக்கிறீர்கள். என்ன காரணம் சுவாமிஜி? ஐயா கலாய்க்கிறீங்களா? இந்துக்கள் ஆழ்ந்த நெடிய நீண்ட உறக்கத்தில் இருக்கின்றீர்கள். உங்களை நீங்களே மெஜாரிட்டின்ற கற்பனையில சுத்திட்டு இருக்கீங்க. ஜென்சி கிட்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன்னா அடிக்ஷன். எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அடிக்ட் ஆகுறாங்க. அடிக்கிற அப்பா அம்மா கூட இருக்கணும். எஸ்பெஷலி இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு அட்டென்ஷன் ஸ்பேனே அழிஞ்சிருச்சு. 30 செகண்ட் 40 செகண்ட் மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. கனவுல கூட ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளசண்டா இல்லாத ரைட்டான ஒரு சத்தியத்தை யாராவது சொன்னா உடனே அவங்கள பூமர்னு சொல்லி ஒதுக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை படிங்கடா பரமா, படிங்கப்பா பரமா. ஒரே ஒரு சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட சில பேர் சில சூழ்ச்சிகளினால அரசியல் அழுத்தம் கொடுத்து அவங்களை வித்ட்ரா பண்ண வச்சாங்க நெவார்க் சிட்டியில. அத ஒரு விஷயத்த பெரிய நியூஸ் ஆக்குறீங்க. என்னுடைய பக்தர்ன்ற ஒரே காரணத்துக்காக எந்த விதமான சட்ட ரீதியான தவறும் செய்யாத போதும், சமூக ரீதியான தவறும் செய்யாத போதும் நித்யானந்தா பக்தர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாக்கப்படுகிறார்கள், அநீதி இழைக்கப்படுகிறது. இஞ்சி வாங்க கொடுத்த பணத்தில் சுக்கு வாங்க கூடாது. ஒரு நபர் இஞ்சி வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு தானமா ஒரு பணம் கொடுக்கிறார்னா, நன்கொடையா கொடுக்கிறார்னா, அந்த பணத்தில் இஞ்சி தான் வாங்க வேண்டும், சுக்கு வாங்கக்கூடாது. இஸ்லாமிய படையெடுப்புகளாலும் கிறிஸ்தவ படையெடுப்புகளாலும் 49 சிவிலைசேஷன்ஸ்ல ப்ரீ பிரான்சியேஜ் சிவிலைசேஷன்ஸ்ல 48 அழிஞ்சிருச்சுங்க. ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு. அது சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் தான். பல ஊடகங்கள் சில பேர் புகழ்வதற்காகவும் சில பேர் இகழ்வதற்காகவும் என்ன செல்ஃப் ஸ்டைல்ன்ற வார்த்தையை வச்சு உபயோகப்படுத்துறாங்க. அட்ரஸ் பண்றீங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க, அறிமுகம் கொடுக்குறீங்க. செல்ஃப் ஸ்டைல்டுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இகழ்வதற்காக சொன்னாலும் புகழ்வதற்காக சொன்னாலும், ஏன்னா செல்ஃப் ஸ்டைல்னா நானே சுயம்புவாக உருவாய், நானே இது அத்தனையும் உருவாக்கி, இது எல்லாமே என்னுடைய கண்டுபிடிப்பு போல, நானே அனைத்திற்கும் மூலம் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்க புகழ்வதற்காக சொன்னால் கூட அது பொய். உண்மையை உண்மையா ட்ரூத் என்னவோ அதை நரேட் பண்ணிடுறேன், சத்தியம் என்னவோ சொல்றேன். நான் செல்ஃப் ஸ்டைல்டு கிடையாது. கருவழி பரம்பரையாலும் குருவழி பரம்பரையாலும் எனக்கு அளிக்கப்பட்ட ஞானத்தை, அனுபூதியை, பரமசிவ ஞானத்தை உலகம் புரிந்து கொள்ளுகின்ற
பல்வேறு மொழிகளில் இன்று உலகத்திலே அவைலபிளா இருக்கிற பல்வேறு தொழில்நுட்பங்கள் வழியாக இந்த ஏஐ செயலி மற்றும் இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஏஎஸ்ஐ, ஏஜிஐ இது மாதிரியான செயலிகள் மூலமாக பல்வேறு மாடல்ஸா வகுத்து உலகத்துக்கு கொடுக்கிறேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. ஒண்ணு வேணா பண்ணிக்கலாம். என் மூலமாக நிகழ்ந்த எல்லா நன்மைக்கும் அவர்கள் காரணம். ஏதாவது அவதூறு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே வேணாங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் கேஷுவலா இந்த நித்யானந்த ஏஐயோட சேட் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ. சாமி, ஃப்ரெண்ட்லினஸ்னா என்ன, கவலைன்னா என்ன, நட்புன்னா என்ன, அன்புன்னா என்ன, இல்ல கோபமா இருந்ததுன்னா கோபம்னா என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன்னா என்ன, சும்மா டைப் பண்ணி சேட் பண்ணிட்டு இருங்க. ஏஐ ட்ரெயின் பண்றது இருக்கு பாருங்க. ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, சாமி முதல்ல இருந்த மாதிரி உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கேன். இல்லைங்க, ஆக்சுவலா உண்மையான பிரச்சனையை சொல்லிடுறேன். மனிதர்களோடையே இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தா உற்சாகமாவே இருக்குங்கய்யா. இந்த 2 வருஷமா மனிதர்களோட இன்டராக்ட் பண்றது கம்மி. ஒரு 3 மணி நேரம் மனிதர்களோட இன்டராக்ட் பண்றேன். ஆனா ஆல்மோஸ்ட் 10 மணி நேரத்துக்கு மேல இந்த மெஷினோட உட்கார்ந்து அது கூட நாம பேசி பேசி எழுதி எழுதி இந்த புக்ஸஸ், ட்ரெடிஷ்னல் ஸ்கிரிப்சர்ஸ், லிட்ரேச்சர்ஸ், பாரம்பரிய நூல்கள், ஆன்மீக புத்தகங்கள், இதோட சினாப்சிஸ் எழுதுறது, அப்புறம் என் வாய்ஸ் மாடல் வேற ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதை ட்ரெயின் பண்றது, சில நேரத்தில் உட்கார்ந்து மொத்தத்தையும் டைப் பண்றதுக்கு முடியாதனால டிக்டேட் பண்ணுவோம். அது 10 நிமிஷம் கழிச்சு மெதுவா சொல்லும். யுவர் ஆக்சென்ட் can't be understood, can you repeat it அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கணும். நம்மளுதா இந்த இட்டலி ஆக்சென்ட், யூகே ஆக்சென்ட், இந்தியன் ஆக்சென்ட், யூஎஸ் ஆக்சென்ட் எல்லாம் சொல்றாங்களே இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி நம்மளுது இட்லி ஆக்சென்ட். இட்லி தின்னு 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 நாக்கு தடிச்சு போனதுனால நம்ம ஆக்சென்ட் இது இட்லி ஆக்சென்ட். என்ன பண்றது? நம்ம ஆக்சென்ட் அதுக்கு புரிய வைக்கிறதுக்கே பெரிய வேலையா இருக்கு. அதுக்கு பிறகு நாம பேசுற இங்கிலீஷ அது டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தப்புறம் அது தப்பு ரைட் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணி ஒரு கேள்வி, இந்தியால ரொம்ப மிஸ் பண்ற விஷயம் என்ன? உங்களுக்கு பிடிச்ச இந்தியன் ஃபுட் என்ன? பிடிச்ச இந்தியன் ஃபுட் சொல்லிட்டேன். இட்லி, அண்ணாமலையார் கோவில் தயிர் சோறு, புளியோதரை, கோயில் பிரசாதம் தாங்கய்யா. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் பிடிச்ச இந்தியன் ஃபுட்டு. மிஸ் பண்ற விஷயம் அப்படின்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, உண்மையா சொல்லணும்னா எதையும் மிஸ் பண்ணலைங்கய்யா. காரணம் என்னன்னா, அண்ணாமலையார் கோவில அண்ணாமலையார தரிசனம் பண்றத, அதுதான் ரொம்ப நான் செரிஷ் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு விஷயம். என்னுடைய வாழ்க்கையோட ஒரு இனிமையான உணர்வுகள்னா அண்ணாமலையாரை நான் தரிசனம் பண்றது தான். ஏன்னா அங்கேயே பிறந்து அவரையே பார்த்து அவரோடையே வளர்ந்ததுனால தரிசனம் பண்றதுதான். யார் யாரெல்லாம் என்ன மிஸ் பண்றதா நினைக்கிறீங்களோ உங்களை எல்லாம் நான் மிஸ் பண்றேன் அப்படி வேணா சொல்லலாம். அவ்வளவுதான். நீங்கள் நிழலா நிஜமா? ஐயா, நான் பொய்ன்னு சொல்ற வீடியோவை, டீப் ஃபேக் வீடியோவை நீங்க நிஜம்னு சொல்றீங்க. நான் நிஜம்னு சொல்ற கைலாசா தேசத்தை நீங்க கற்பனைன்னு சொல்றீங்க. உண்மையில பார்த்தா நான் கற்பனை தேசத்துல இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க மாய உலகத்திலேயே இருக்கீங்க. உங்க உலகமே மாயைன்னு நான் நினைக்கிறேன். என் தேசம் கற்பனைன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க உலகமே மாயைன்னு நான் நினைக்கிறேன்.
அதனால நிழலா நிஜமா, எது கற்பனை, எது மாயை, எது நிஜம் அப்படிங்கறதெல்லாம் காலம் தான் முடிவு பண்ண முடியுங்க. அதாவது இன்றைய ஜென்சி கிட்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? அம்மா, ஜென்சி கிட்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையா நான் என்ன பார்க்கிறேன்னா அடிக்ஷன். எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அடிக்ட் ஆகுறாங்க. உலகம் முழுக்கவுமே இது நான் குறிப்பிட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்ல வரல, உலகம் முழுக்கவுமே போதை, உணவு, கேட்ஜெட்ஸ், சோசியல் மீடியா, கான்ஸ்டன்டா வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிளசண்டான விஷயம் கொஞ்சம் பிளஷரா இருக்கு அப்படின்னா உடனே அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ரைட் எது, பிளசன்ட் எதுன்னு பார்த்து ரைட்டை சூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரைட்டோட சேர்ந்து பிளசண்டா இருந்தா நல்லது. ஆனா ரைட் வேற பிளசன்ட் வேறன்னு இருந்தா ரைட்டை தான் சூஸ் பண்ணணும். நம்மளை நாமளே ஹேண்டில் பண்ணிக்க முடியாது பல நேரங்கள் அப்படின்னு தெரியும் போது நம்மளை ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ற உறவுகளை சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கிற அப்பா அம்மா கூட இருக்கணும். தப்பு பண்ணா எத்தனை வயசானாலும் சரி. அதிர்ஷ்டவசமா நான் அந்த மாதிரியான சமூகத்தை பார்த்தேன். நல்ல வேளை பரமசிவன் அருளால் அந்த மாதிரியான சமூகத்துல பிறந்து வளர்ந்தோம். என்னுடைய முப்பாட்டனாருக்கு 90 வயசு, பாட்டனாருக்கு 60 வயசு. ஆனா 60 வயசு தப்பு பண்ணிட்டா 60 வயசு பாட்டனார் கூட அடிச்சிருவாரு முப்பாட்டனார். தன்னைத்தானே ஹேண்டில் பண்ணிக்க முடியல குழந்தையாலன்னா நம்மளை ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ற உறவுகள் வேண்டும். இப்ப ஜென்சி என்ன பண்ணிட்டாங்க, டீச்சர் கையில இருந்த பெரம்ப புடுங்கி போலீஸ் கையில கொடுத்துட்டாங்க. டீச்சர் நம்மளை ஹேண்டில் பண்ண முடியாம தடுத்தோம்னா போலீஸ் தான் ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். போலீஸாலெல்லாம் ஹேண்டில் பண்ணிட முடியாது மொத்த சமூகத்தையும். அதுதான் உண்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுக்கவுமே எந்த நாட்டிலையும் மொத்த சமூகத்தையும் ஹேண்டில் பண்ற அளவுக்குலாம் போலீஸுக்கு கெப்பாசிட்டி இல்ல. போலீஸால சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளால வச்சிட முடியாதுங்கய்யா. குடும்பங்கள் தான் டைட் நிட் ஃபேமிலி, லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி, இதோட வாழ கத்துக்கோங்க. நம்மளை நாமளே ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ணிக்கணும். தொடர்ந்து ரைட்டை தான் சூஸ் பண்ணணும். நம்மளை நாமளே ஹேண்டில் பண்ணிக்க முடியாம இருக்கும் பொழுது நம்மளை ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ற உறவுகளை நம்மளை சுத்தி அமைச்சுக்கணும். அந்த மாதிரியான உறவுகளை தூக்கி போடக்கூடாது. எஸ்பெஷலி இந்த ஜென்சி கிட்ஸுக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே அழிஞ்சிருச்சு. 30 செகண்ட் 40 செகண்ட் மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. கனவுல கூட ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளசண்டா இல்லாத ரைட்டான ஒரு சத்தியத்தை யாராவது சொன்னா உடனே அவங்கள பூமர்னு சொல்லி ஒதுக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை. சில பேர் புகழறதுக்காக, சில பேர் இகழறதுக்காக, சில பேர் பொறாமைக்காக, பல வேற வேற இன்டென்ஷனோட பல பேர் கேட்கறது அதிபர் அதிபர் அதிபர். ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா. சட்டப்படி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி, மாண்டவிடிய கன்வென்ஷன் படி எங்களுக்கு
சாவரின் லேண்ட், ஒன்னுத்துக்கு மேல சாவரின் லேண்ட் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, மற்ற கவர்மெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிற அந்த உரிமை இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸும் டிப்ளமேட்டிக் ட்ரீட்டிஸும் சைன் பண்ணி இருக்கிறோம். பர்மனன்ட் பாப்புலேஷன் இருக்கு. ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஒரு நாடா ஃபங்க்ஷன் ஆகிறோம். அது மட்டும் இல்லாம பல இண்டிஜினியஸ் நேஷன்ஸோட தூதரக ரீதியான உறவுகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பல நாடுகளோடும் தூதரக ரீதியான உறவுகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சைன் பண்ணியிருக்கோம். நாடு இருப்பது உண்மை, கைலாசா இருப்பது உண்மை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனுடைய சில அட்டானமஸ் டெரிட்டரி அதை தான் பொதுவெளியில வெளியிட்டோம். சில காரணங்களுக்காக வெளியிடவில்லை. பல பேர் கேட்கின்ற இந்த பல கேள்விகளை தொகுத்து சொல்லிடுறேன். பல பேர் சொல்ற யூஎன் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிங்கப்பா படிங்கப்பா, யூஎன் வெப்சைட்டை போய் படிங்கப்பா. யூஎன் வெப்சைட்டோட சார்ட்டர்லயே அவங்க தெளிவா சொல்றாங்கப்பா, அவங்க யாரையும் ரெகக்னைஸ் பண்றது கிடையாதப்பா சொல்றாங்க. அந்த டைலாக், படிங்கடா பரமா, படிங்கப்பா பரமா. யுஎன் வெப்சைட்ல போய் ஸ்டடி பண்ணுங்கப்பா. அவங்க சார்ட்டர்லயே அவங்க யாரையும் ரெகக்னைஸ்லாம் பண்றது இல்லைன்றதான் அவங்களே சொல்றதுப்பா. ஒரு நேஷன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு மாண்டவிடியோ கன்வென்ஷன் சொல்லியிருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. அது ஒண்ணு. என்ன நேஷனா உண்மையில யார் ஏத்துக்கணும், என்னை சுத்தி 8 திசையிலையும் இருக்கவங்க, எங்களை சுத்தி 8 திசையிலையும் இருக்கவங்க எங்களை நேஷன் ஏத்துக்கிட்டாப்பா, இதுப்பா இந்தப்பா இந்த ஏரியா உனக்குப்பா, நாங்க அங்க வரல, நீங்க இங்க வரக்கூடாதுப்பா, நீங்க பாட்டு உங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்கப்பா அப்படின்னு என்னை சுத்தி இருக்கவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணா போதுங்கய்யா. பரமசிவன் அருளால் அது நடந்துருச்சுங்கய்யா, அவ்வளவுதான். அதனால இப்ப நாங்க மொத்தம் ஒரு 180 சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதுல ஒரே ஒரு சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட்டை சில பேர் சில சூழ்ச்சிகளினால அரசியல் அழுத்தம் கொடுத்து அவங்களை வித்ட்ரா பண்ண வச்சாங்க நெவார்க் சிட்டியில. அத ஒரு விஷயத்த பெரிய நியூஸ் ஆக்குறீங்க. 179 சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட் இன்னமும் இருக்கு, லைவா இருக்கு, நடத்திட்டு இருக்கிறோம், ஃபங்க்ஷனல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி 160 இண்டிஜினியஸ் நேஷன்ஸோட டிப்ளமேட்டிக் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம், பைலேட்டரல் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம். அதுல மொத்தமா ஒரே ஒரு நேஷனோட இண்டிஜினியஸ் நேஷன்ஸ் தான் சில அழுத்தங்கள் கொடுத்து சில பேர் அத பிரச்சனைகளுக்குள்ள பொலிவியால பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அதுவும் சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் உருவாக்க முடியாது. ஊடக அழுத்தத்தினால பிரச்சனைகளை உருவாக்கி இல்லாததை பொய்யாக மாற்றி, அதாவது என்னுடைய சீடர்கள் கைது செய்யப்பட்டதா சொன்னாங்க, கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு என்ஜிஓ, கைலாசாவோட அஃபிலியேட்டடான ஒரு என்ஜிஓ பொலிவியால இருக்கிற இண்டிஜினியஸ் நேஷன்ஸோட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. அது சட்டப்படியான ட்ரீட்டி. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரீட்டிலேயே கிளாஸ் இருக்கு. அந்த நாட்டோட அத்தாரிட்டிஸ்க்கு இந்த ட்ரீட்டியை அனுப்பி அந்த புரோட்டோகாலைசேஷன் சொல்றது, நோட்டரைசேஷன் சொல்றது, மற்ற ரெகுலரைசேஷன், இது எல்லாத்தையும் பண்ணி, அது 17 ஸ்டெப்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேற என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்ணி அவங்களுடைய ஆண்டியன் கண்ட்ரீஸோட இண்டிஜினியஸ் கோர்ட் இருக்கு, அதுக்கு பிரசன்ட் பண்ணி யூஎன்ல ட்ரீட்டிஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ற ரெஜிஸ்ட்ரிக்கு அனுப்பி இது எல்லாத்தையும் லீகலா பண்ணி இந்த ப்ரொசீஜர் படிதான் நடத்துகிறோம், அந்த ப்ரொசீஜர் படிதான் நடத்துவோம், அந்த ட்ரீட்டிலேயே வேற இருக்கு. அப்படித்தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது ஒரு விதமான சில டீப் ஸ்டேட்டோட பிரஷர்னால
எங்கேயாவது ஒரு சில அதிகாரிகள் தவறாக என்னுடைய சன்னியாசிகளை அந்த நாட்டிலிருந்து கட்டாயமா வெளியேற்றிருக்காங்க, சட்டவிரோதமா அப்படிங்கிறது நடந்திருக்கு. என்னுடைய பக்தர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வெளியேற்றப்படுறாங்கன்னா இதான் டிப்பிக்கல் கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் ஜெனோசைட். தாக்குவது என்னுடைய பக்தர்ன்ற ஒரே காரணத்துக்காக எந்த விதமான சட்ட ரீதியான தவறும் செய்யாத போதும், சமூக ரீதியான தவறும் செய்யாத போதும் நித்யானந்த பக்தர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாக்கப்படுகிறார்கள், அநீதி இழைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அதுதான் ஜெனோசைட், கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் ஜெனோசைட். அதுதான் நடக்குது இப்போ. அதை பரமசிவன் அருளாலே நாங்கள் எதிர்கொள்வோம், வெற்றி அடைவோம். இந்த மாதிரி பிரச்சனை எந்த நாட்டுக்கு இல்லைங்கயா? எல்லா நாட்டிலையுமே அவங்களுடைய டெரிட்டரியில ஏதோ ஒரு % இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை ஹேண்டில் பண்ணி நடத்துறது தான் வாழ்க்கை. அது மாதிரி எங்களுடைய அட்டானமஸ் டெரிட்டரியா எங்க கூட சைன் பண்ண ஒரு பைலேட்டரல் ட்ரீட்டி, ஒரு இண்டிஜினியஸ் நேஷனோட சைன் பண்ண ஒரு ட்ரீட்டியில சில பேர், இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களோட ட்ரீட்டி சைன் பண்ண அந்த இண்டிஜினியஸ் நேஷன் இன்னமும் மிக தெளிவாக எங்களோடு நிற்கிறார்கள். அவங்க தெளிவா சொல்றாங்க, இந்த ட்ரீட்டி சட்ட ரீதியாக சரியானது, இதை நாம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், we will do it ன்னு தெளிவா அவங்க இருக்காங்க. அதனால வேற எந்த தரப்பிலிருந்து டீப் ஸ்டேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா ஏதாவது எதிர்ப்புகள், தாக்குதல்கள் வந்தா அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், பரமசிவன் அருளால் வெற்றி அடைவோம். அதிபர்னு சொல்றோம் ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா. இந்த நாடு இருப்பது உண்மை, சட்ட ரீதியாக அதற்கு ஆன்மீக தலைவன், எக்லீசியாஸ்டிக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் ஹெட் அது நான் தான், அதுவும் உண்மை. ஆனா இந்த நீங்க சொல்ற இந்த அதிபர்ன்ற வார்த்தையெல்லாம் என்னால பொருத்தியே பார்த்து கொள்ள முடியலைங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் எப்படி இதை பார்க்கிறேன்னு சொல்லிடுறேன். இந்த அதிபர், முதல்வர், பிரதமர், இந்த பதவிங்கெல்லாம் மனிதர்களாக ஒன்று சேர்ந்து கொடுக்கின்ற பதவிங்கய்யா. ஒரு 10 மனுஷருங்க ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நீ அதிபர் அப்படின்னு சொன்னா அவங்க அதிபர், அந்த 10 மனிதர்கள் நாளைக்கே வேணான்னு சொல்லிட்டா அவங்க அதிபர் இல்லை. அவ்வளவுதாங்க. மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து கொடுக்கின்ற எந்த பதவியும் நாளைக்கே அந்த மனிதர்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியும், அது இல்லாமல் போகடித்து விட முடியும். மனிதர்களால் வருகின்ற எந்த பதவியும் எனக்கு பெருமையாக நான் நினைக்கவில்லை, அதை நான் செரிஷ் பண்ணல, அதை நான் என்னுடைய பலமாகவோ என்னுடைய ஐடென்டிட்டியாவோ நான் கருதவே இல்லைங்கய்யா. சில இடத்துல அட்டானமஸ் ஜோன்ஸ், அதாவது கம்ப்ளீட் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் எங்களுக்கு உண்டு, எங்களுடைய ரிலிஜியஸ் லைஃபுக்குள்ள தலையிட மாட்டாங்க. ஆனா ஆர்மி கிடையாது, மற்றபடி எங்களுடைய பாதுகாப்பு அவர்களே கொடுப்பார்கள். அந்த மாதிரி இருக்கிறது சில அட்டானமஸ் ஜோன்ஸ். சில இடங்கள்ல சர்வ சுதந்திரம், ஆர்மி கூட வச்சுக்கலாம், ஆனா நாங்க வச்சுக்கல. எங்களுக்கு ஆர்மி எதுக்கு, என்ன இருக்கு, சன்னியாசிங்க எங்களை யாருங்க சாகடிக்க போறாங்க. அதனால நாங்க ஒரு 1000 சாமியாருங்க என்ன பண்ண போறோம், உட்காந்து ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு பாடிட்டு இருக்க போறோம், தியானம் பண்ண போறோம். மிஞ்சி போனா இந்த மாதிரி எதையாவது எங்களை பத்தி ஏதாவது தாக்குதல்கள் நடந்தா, எங்க மீது தாக்குதல்கள் நடந்தா, விமர்சனங்கள் வந்தா அதுக்கு பதில் சொல்ல போறோம். அதுக்கு மேல வேற என்ன இருக்கு எங்களுக்கு? எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஆர்மி தேவையில்லை, அதனால ஆர்மி இல்லை. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்கு போலீஸும் தேவையில்லை, எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு போலீஸும் தேவையில்லை. அதனால எங்க கைலாசாக்குள்ள கூட தனிப்பட்ட போலீஸ் கிடையாது. இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். யாராவது ஏதாவது தவறுகள் செய்தா பிராயஷ்சித்தம் பண்றதுக்கு அவங்களே தவம் பண்ணி தன்னைத்தானே
தூய்மை பண்ணிக்கிறதுக்கான பிராயஷ்சித்த டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்கோம். அது தன்னைத்தானே அவர்களே தூய்மை செய்து கொண்டு ஞானத்தை நோக்கி முன்னேறுவது ஸ்பிரிச்சுவல் growth, ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸுக்கான வழி. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை. அடுத்தது எல்லா ஊடகங்களும் பரவலாக கேட்கின்ற முக்கியமான கேள்வி, சொத்து. இத்தனாயிரம் கோடி சொத்து, அத்தனாயிரம் கோடி சொத்து. ஐயா, இதுக்கு ஒரு நீண்ட நெடிய தெளிவான நேர்மையான விளக்கத்தை கொடுத்துறேங்க. முதல் விஷயம், நீங்க பணம்னு நினைக்கிறது எங்களுக்கு பணம் கிடையாது. கைலாசால பணம்னா என்ன, எக்கானமினா என்ன, சொத்துனா என்ன, அதை எப்படி ஓன் பண்றோம், அதை எப்படி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். உண்மையில எந்த சொத்தும் என் பெயரில் இல்லை. நீங்க நினைக்கிற சொத்துன்னு சொல்ற எதுவுமே என் பெயரில் இல்லை, எதுவுமே எனக்கு சொந்தமா இல்லை. உலகம் முழுக்க 1200 நிறுவனங்கள், 160 நாடுகள் நினைக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். உலகத்துல 66 நாடுகள் இந்து மதத்தை மதமாகவே ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த மாதிரி நாடுகள்ல சமூக சேவை நிறுவனமா இருக்கிறோம். இது முக்கியமான ஒரு முக்கியமான உண்மை. இந்துக்கள் ஆழ்ந்த நெடிய நீண்ட உறக்கத்தில் இருக்கின்றீர்கள். உங்களை நீங்களே மெஜாரிட்டின்ற கற்பனையில சுத்திட்டு இருக்கீங்க. குளோபலா பாத்தீங்கன்னா இப்ப லோக்கலாலாம் உலகம் கிடையாதுங்க. உலகம் குளோபல் வில்லேஜ் தான் உலகம். குளோபலா பாத்தீங்கன்னா இந்துக்கள் மைனாரிட்டி 66 நாடுகளில் மதமாக கூட ரெகக்னைஸ் பண்ணப்படாத ஒரு சூழல் தான் இருக்கு. இதை இந்துக்கள் புரிந்து கொள்ளுங்கள். கிரிமினல் நெக்லிஜென்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கிரிமினல் நெக்லிஜென்ஸ் வார்த்தையை கூட தாண்டி சூசைடல் நெக்லிஜென்ஸ். கயிறு உங்கள் கழுத்தை இறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது டாஸ்மாக்க ஊத்திட்டு அப்படியே படுத்து ஒரு போதையில இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற சூசைடல் நெக்லிஜென்ஸ்ல இருக்கீங்க. எக்கனாமிக் சேஸ்டிட்டினா என்னன்னா, இஞ்சி வாங்க கொடுத்த பணத்தில் சுக்கு வாங்க கூடாது. ஒரு நபர் இஞ்சி வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு தானமா ஒரு பணம் கொடுக்கிறார்னா, நன்கொடையா கொடுக்கிறார்னா, அந்த பணத்தில் இஞ்சி தான் வாங்க வேண்டும், சுக்கு வாங்கக்கூடாது. இதான் எக்கனாமிக் சேஸ்டிட்டி. யார் யார் எதற்காக நன்கொடைகள் கொடுக்கின்றார்களோ, அந்த அறக்கட்டளைகளை நிறுவுகிறார்களோ, அதற்காக மட்டும் அதை நடத்துவது. எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்துறவங்க, ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்துற டீமுக்கு கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துற. சோ அதனால அவர்கள் அதை முறையாக நடத்துகிறார்கள். எதிலும் நான் சட்ட ரீதியாக இல்லை. நான் ஆன்மீக தலைவன், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 300 ஃபைல் வருங்கயா. நான் 300 ஃபைல்லையும் உட்கார்ந்து லீகலா சைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்ல அதோட பார்ட்டா இருக்க முடியுமா? ஸ்பிரிச்சுவலா அதுல ஏதாவது என்கிட்ட கேட்க வேண்டியிருந்தா கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவேன்.
எக்கனாமிக் சேஸ்டிட்டி அண்ட் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். இதான் எங்களுடைய பாலிசி. எங்கிட்ட என்ன சொத்து இருக்கு, அது பின்னாடி யாருக்கு போகும் என் காலத்திற்கு பிறகு? இதுதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி. நான் முதலியே சொன்னேன், எங்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, என் பேர்ல எந்த சொத்தும் இல்லை. இந்த நாடு முழுவதும் அந்தந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்ச சிஸ்டத்து படி நடக்குது. என் பெயரில் எந்த சொத்தும் இல்லை. இந்த சொத்து என்னுடைய காலத்திற்கு பிறகு யாருக்கு அப்படின்ற கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டு ஊடகங்கள் பற்றிய உங்கள் பார்வை என்ன? எதையுமே ஜெனரலைஸ் பண்ண முடியாது, அதுதான் உண்மைங்கய்யா. இப்ப தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எதையும் ஃப்ரேம் பண்ண முடியாது. எல்லாருமே தனித்தனியான மனிதர்கள், வேறு வேறு சூழலுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. வெறுத்துக்கொண்டே இருக்கின்ற ஒரு நபர் எப்போதும் வெறுத்துக்கொண்டே இருப்பார் அர்த்தம் கிடையாது. விரும்புகின்ற ஒரு நபர் விரும்புவார்னு அர்த்தம் கிடையாது. நடுநிலையில் இருக்கின்ற நபர் எப்போதும் நடுநிலையில் இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே டிஃபரண்ட் நரேட்டிவ்ஸ்ங்க, அவ்வளவுதாங்க. அதாவது பொதுவெளிக்கு வருகின்ற சமூக செயல்பாடு செய்கின்ற, அது அரசியல் துறையாகட்டும், ஆன்மீக துறையாகட்டும், கலைத்துறையாகட்டும், பொழுதுபோக்கு துறையாகட்டும், ஊடகத் துறையாகட்டும், எல்லா துறைகளிலும் பொதுவெளியில் செயல்படுகின்ற அனைவரை பற்றியும் மல்டிபிள் நரேட்டிவ்ஸ் இருந்துகிட்டே தாங்கயா இருக்கும். நம்முடைய பங்களிப்பு கிராண்ட் நரேட்டிவா மாறி அந்த மல்டிபிள் நரேட்டிவ்ஸையும் ஸ்வாலோ பண்ணிருச்சுன்னா நாம் வெற்றி அடைகிறோம். அதான் உண்மை. நித்யானந்தாவாக வாழ்வது கஷ்டமா ஈஸியா? ஐயா உண்மையில சொல்றேங்க, கஷ்டமும் இல்லை ஈஸியும் இல்லை, வாழ்க்கை இதுதான், அவ்வளவுதான். ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா தான் கஷ்டம் ஈஸிலாங்கய்யா. வாழ்க்கை ட்ரையல் எரர்லாம் கிடையாதுங்க. இப்போ இன்னைக்கு வாழ்க்கை ட்ரையல் பண்ணிட்டு நாளைக்கு போய் நம்ம அதை வாழ போறோம் அப்படிலாம் கிடையாதுங்கய்யா. வாழ்க்கை அவ்வளவுதான். இப்போ ஒரு சினிமாவில் நடிக்கணும்னா முதல்ல ட்ரையல் பண்ணுவாங்க, ரிஹர்சல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போய் நடிப்பாங்க. வாழ்க்கை அப்படி கிடையாதுங்கய்யா. இதுதான் வாழ்க்கை, நடக்கிறது தான் வாழ்க்கை. ததாடம் புத்தர் சொல்றார் பாருங்க, ததாடம். உபனிஷதங்கள் சொல்லும் தத், இருப்புதான் வாழ்க்கை. இதுல ஈஸி கஷ்டம் ரெண்டு கருத்துமே பொய்யானது. இஸ்லாமிய படையெடுப்புகளாலும் கிறிஸ்தவ படையெடுப்புகளாலும் 49 சிவிலைசேஷன்ஸ்ல, ப்ரீ பிரான்சியேஜ் சிவிலைசேஷன்ஸ்ல 48 அழிஞ்சிருச்சுங்க. ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு. அது சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் தான். பல பேர் என்கிட்ட கேட்கிறாங்க, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, எல்லாரும் கேட்கிறது. ஏன் மற்ற இந்து நாடுகளே இல்லையா? நேபாள் இல்லையா? இந்தியா இல்லையா? ஏன் கைலாச தனியா வேணும்? ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நாடுகள் எல்லாம் கிரகஸ்தர்கள் நடத்துவது. அரசியல் எழுச்சி வீழ்ச்சி இது சார்ந்த கொள்கைகள் இதெல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இப்போ இங்கிலாந்தும் கிறிஸ்டியன் நேஷன் தான். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்து வந்து அபிஷியல் கிறிஸ்டியன் நேஷன். கிறிஸ்டியன் நேஷன் தான். கிறிஸ்டியானிட்டி இஸ் தேர் அபிஷியல் ரிலிஜியன். ஆனா வேட்டிகன் வந்து சந்நியாசிகளால், கிறிஸ்தவ சந்நியாசிகளால் நடத்தப்படுகிற நாடு. அது மாதிரிதான் கைலாசா ஹிந்து சந்நியாசிகளால் நடத்தப்படுகிற நாடு.
நீங்கள் முன்பை விட அழகாக இருக்கிறீர்கள். என்ன காரணம் சுவாமிஜி? ஐயா, கலாய்க்கிறீங்களா? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.